அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாட அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் என்று கூறி நாம் இன்று தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையனுடன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இணைந்து வழங்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பு, வழக்கு நடத்துதல், மீள் தேவை மற்றும் மெய்நிகர் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், ப்ராசிக்யூஷன் அண்ட் ரீஹபிலேஷன் ஆன் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சி அரங்கத்தின் மூலம் காணவிருக்கின்றோம். முதலில் வரவேற்புரையை அளிக்க திரு அனந்த ராமகிருஷ்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், குற்றவியல் மற்றும் குற்றம்சார் நீதி நிர்வாகவியல் துறை, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம், ஒன்றிய இணைய பாதுகாப்பு ஆய்வு மன்றம் இணைந்து நடத்தும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் சார்ந்த வழக்கு விசாரணை முறைகள், பாதுகாப்பு, மறுவாழ்வு மற்றும் மெய்நிகர் பாதுகாப்பு குறித்த ஒரு நாள் மாநில அளவிலான பயிற்சி பட்டறைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக இந்த நிகழ்வில் நோக்க உரையாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற திரு குறளமுதன் மாநில திட்ட இயக்குனர், பன்னாட்டு நீதி பணியகம் அவர்களை உங்களின் சார்பாகவும் இந்த பயிற்சி பட்டறையின் ஆர்கனைசர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இரண்டாவதாக தலைமை உரையாற்றுவதற்காக நம்மோடு இங்கே இருக்கின்ற, இப்படி ஒரு நிகழ்வை இங்கே நடத்துவதற்கு முன்மாதிரியாக இங்கே எங்களை வழிகாட்டியிருக்கின்ற திருமதி ஏஎஸ் குமாரி, தலைவர், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அவர்களை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். நம் எல்லோருக்கும் சிறப்புரை, முதன்மை உரை, சிறப்பு விருந்தினர் உரை வழங்குவதற்காக நம்மோடு இங்கு இணைந்திருக்கின்ற திரு சங்கர் ஜிவால், இந்திய காவல்துறை தலைமை இயக்குனர், தலைமை படை தலைவர் அவர்களை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வின் துவக்குரை வழங்குவதற்காக எங்களோடு இந்த நிகழ்வை இங்கே நடத்துவதற்கு அனுமதி அளித்து எங்களுக்கு வழிகாட்டிய பேராசிரியர் ஆறுமுகம், துணைவேந்தர், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்புரை வழங்குவதற்காக நம்மோடு இங்கு இணைந்திருக்கின்ற திரு காளிராஜ், இந்த நிகழ்வில் எங்களோடு இணைந்திருக்கின்ற திரு காளிராஜ், இயக்குனர், ஒன்றிய இணைய பாதுகாப்பு ஆய்வு மன்றம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி உரை வழங்குவதற்காக அதற்கு முன்பாக நம்மோடு இங்கு இருக்கின்ற இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த அமர்வு நடப்பதற்கு நமக்கு வழிகாட்டிய திருமதி வெண்மதி, இந்திய காவல்துறை துணை தலைவர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இறுதியாக இந்த அமர்வின் நன்றியுரை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற
வழக்கறிஞர் டேவிட் சுந்தரராஜ் அவர்களை, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் வழக்கறிஞர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் இங்கே பங்கேற்பாளராக வந்திருக்கின்ற ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் மற்றும் காவல் பணியாளர்கள், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், எங்கள் துறையின் சக பேராசிரியர்கள், மாணவர்கள், பல்வேறு சட்டக்கல்லூரிகளிலிருந்து இங்கே இந்த நிகழ்வை சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கின்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்களையும் பல்கலைக்கழகம் சார்பாகவும் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் சார்பாகவும் ஒன்றிய இணைய பாதுகாப்பு ஆய்வு மன்றம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக எங்கள் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் திருமதி குமரி அவர்களை நமது சிறப்பு விருந்தினர் திரு மரியாதைக்குரிய டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாடு அவர்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக நினைவு பரிசினை வழங்க அழைக்கின்றேன். அடுத்ததாக PR வெண்மதி IPS அவர்கள், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் போலீஸ். நன்றி. அடுத்து ப்ரொஃபஸர் ஆறுமுகம், வைஸ் சான்சலர், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக டாக்டர் அனந்த ராமகிருஷ்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக திரு குரலமுதன், ஸ்டேட் ப்ரோக்ராம் டைரக்டர், இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக திரு காளிஜராஜ், டைரக்டர், நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக நம் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் வழக்கறிஞரான திரு டேவிட் சுந்தர் சிங் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக குரலமுதன் அவர்கள் நம் மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவி திருமதி குமரி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். நன்றி. அடுத்த நிகழ்வு முக்கிய உரையை ஆற்ற திரு குரலமுதன், ஸ்டேட் ப்ரோக்ராம் டைரக்டர், இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சார்ந்திருக்கிற இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் சார்பாக உங்களுடைய இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை டிக்னிட்டரிஸ்க்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்ற நாளில் இந்த ஒரு தலைப்பில் ப்ரொடெக்ஷன், ப்ராசிக்யூஷன், ரீஹாபிலிட்டேஷன் ஆன் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நம்மளோட அனைவரோட கவனத்திற்கும் கொண்டு வரும் விதமாக இதை சிறப்பாக நடத்துவதற்கு ஒன்றிணைந்திருக்கின்ற இந்த தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் மற்றும் காவல்துறையினுடைய தலைமை அலுவலர் திரு சங்கர் ஜிவால் IPS அவர்கள் மற்றும் AS குமரி மேடம் அவர்கள், வெண்மதி மேடம் அவர்கள் மற்றும் இந்த தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் சார்பாக இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு நான் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய நேரங்களில் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பல்வேறு குற்றங்கள் பல்வேறு பரிமாண வளர்ச்சிகளை கொண்டு இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு நிறைய குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் சிறப்பாக நெட்வொர்க்டாக சேர்ந்து ஒருங்கிணைந்த குற்றங்களை நிறைய நேரம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் அதிகமாக பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பெண்கள் மற்றும் குழந்தைகள்ன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த நவீனமான இந்த குற்றங்களை
சிறப்பாக கையாள்வதில் நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மாடல் வந்து தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்குதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபமாக நான் வந்து ஜுடிஷியல் அகாடமியில் ஒரு பயிலரங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் பேசின தொழிலாளர் நல ஆணையர் என்ன சொன்னாங்கன்னா, சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லேபரில் தமிழ்நாட்டில் தான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்ற மாடலை வந்து இந்திய யூனியன் தேசத்தில் எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த கூட்டத்தில் தெரிவித்தாங்க. இதை நான் ஏன் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு விமன் கமிஷன்றது வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்னணியாக நின்று அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி வழங்குறதுக்கு இன்னைக்கு ஏஎஸ் குமரி மேடம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்வை இங்கே தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சமீபமாக மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அந்த ஆய்வறிக்கையில் இந்தியா முழுவதுமாக நடத்தின ஆய்வில் விமன் எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் மற்றும் சர்வீஸ் செக்டரில் விமனோடைய பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ற ஆய்வு. அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன்மையாக தமிழ்நாட்டில் 64% பெண்கள் வந்து இன்னைக்கு பணியாற்ற வெளியே வந்திருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பாக உணர்வதனால தான் இன்னைக்கு வந்து சமூகத்தில் இந்த மாதிரியான முக்கிய பணிகளில் அவங்க பங்கு பெறுறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வின் மூலமாக நமக்கு தெரிய வருது. நேஷனல் ஆவரேஜ் ஸ்டாண்ட்ஸ் அட் 44%, பட் தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து 64% இருக்கிறதுல நான் ஒரு தமிழனாக பெருமிதம் கொள்கிறேன்றது இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அட் திஸ் அவுட் செட் நான் வந்து ஒரு 3 முக்கியமான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இந்த இடத்துல நான் பகிர விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட சமூக மக்களிடையே நடத்தின ஒரு ஆய்வில் நிறைய நேரங்களில் அவங்க வந்து இடைவெளி இருக்குது. இந்த ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், அவங்க நீதி பயணத்தில் பணியாற்றுறதுல அவங்களுக்கும் இடைவெளி இருக்குது அப்படின்ற இந்த ஆய்வு தெரிவிக்குது. ஸோ இந்த இடைவெளியை எப்படி வந்து தவிர்க்கலாம், நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தன்னார்வ அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போலீசிங் டெக்னிக் இஸ் அ க்ரோயிங் மாடல் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். உலகத்தில் இருக்க பல்வேறு பகுதிகளில் போலீஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, கம்யூனிட்டியோட என்கேஜ் பண்ணி போலீசிங் பண்ணும்பொழுது இந்த இடைவெளியை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க. இதனோட பைலட் மாடல் வந்து நாங்கள் 2019 திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ணோம், ப்ராஜெக்ட் உதயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலமாக பாதிக்கப்பட்டு அவங்களுடைய கிராமங்களில் இருக்கிற இடத்துலையே காவல் நிலை அலுவலர்கள் அங்கே சென்று அந்த கம்யூனிட்டிக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை நிவர்த்தி செய்யும் விதமாக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கொடுக்கும் விதமாக இது அமைஞ்சுது. ஸோ திஸ் கம்யூனிட்டி போலீசிங் மாடல் இஸ் another best practices to prevent, protect and prosecute and rehabilitate women who are affected by crimes. ஸோ இதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக எவிடன்ஸ் பேஸ்ட் போலீசிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து ஒரு திருச்சி ரேஞ்சில் ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் கடந்த 5 வருட டேட்டாவில் எந்தெந்த கிரைம்ஸ்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, பெண்கள் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கக்கூடிய கிரைம்ஸ் அப்படின்றத லிஸ்ட் பண்ணி அந்த 5 கிரைமை வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான கன்வர்ஜென்ஸ் அப்ரோச் போலீஸ் வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்ற இந்த மாடல் வந்து திருச்சி ரேஞ்சில் 2019 எண்டில் வந்து நாங்கள் இதை செயல்படுத்த முடிஞ்சுது. ஸோ இந்த பைலட் மாடல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தட் வி கேன் ஸ்கேல் இட் அப். இதை வந்து பல்வேறு மாநிலங்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் இல்லாமல் சிரமப்பட்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக இது மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் விதமாக இருக்குது. த லாஸ்ட் பட் த ஃபைனல் இஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சைபர் கிரைம்ன்றது வந்து பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் என்னுடைய அமைப்பை சார்ந்த என்னுடைய கொலீக்ஸ் வந்து மயன்மார், தாய்லாந்து மற்றும் கம்போடியான்ற 3 நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எனக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த படித்த இளைஞர்கள் இங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து நீங்கள் மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், நல்லா படித்தவங்கள இவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் நல்ல வேலை இருக்குது, உங்களுக்கு கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரெக்ரூட் பண்ணி இவங்களை தாய்லாண்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த கடன் வாங்கி நிறைய அமௌண்ட்டை செலவு பண்ணி இவங்க தாய்லாண்டுக்கு விசிட்டர் வீசாவில் போகிறாங்க.
ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா இவங்களை வந்து ஒரு 11 மணி நேரம் காரில் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தே ஆர் கிராசிங் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ். ஸோ வென் தே அரைவ் தேர், அங்கே வரும்பொழுது இவங்க வந்து இல்லீகல் இமிக்ரன்ஸாக மாறிடுறாங்க. ஸோ இவங்க வந்து குற்றவாளிகளாக கருதப்படுறாங்க. ஆனால் இந்த குற்ற செயலில் ஈடுபடுற நபர்கள் ஒரு நல்ல வெல் நெட்வொர்க்டாக பண்ணுறதன் மூலமாக நிறைய பேருக்கு ஃபோன் கால்ஸ் வரும் இல்லைங்களா. ஃபோனில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட ஓடிபி கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரியான தமிழர்களை அந்த மாதிரியான கிராஸ் பார்டர்ஸ் கொண்டு போயிட்டு கிரைம் ஜூரிஸ்டிக்ஷனை மாற்றுறதுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் அரசாங்கங்கள் இவங்க கிரிமினல்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து உண்மையாலுமே வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் விக்டிம்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் பின்தங்கியவங்க கிடையாது. படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள், வேலையின் நிமித்தமாக இவங்களை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இட்ஸ் அ வெல் ஆர்கனைஸ்ட் கிரைம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் கிரைம் ரெக்வயர்ஸ் ஆர்கனைஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்களை உங்கள் முன்பாக முன்வைக்கிறதுல நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக சிறப்பு உரையை ஆற்ற திரு காளிராஜ், டைரக்டர், நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் அவர்களை அழைக்கின்றேன். இனிய காலை வணக்கம். First of all, I thank today's session our honorable chief guest Thiru Sankar Jiwal IPS, Director General of Police, Tamil Nadu, and Venbadi IPS, Deputy Inspector General, Crime Against Women, Tamil Nadu திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ப்ரொஃபஸர் எஸ் ஆறுமுகம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினாலஜி ஹெட் ஆஃப் தி அனந்தகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உறுதுணையாக த பில்லர் ஃபார் தி நேஷன் அண்ட் பில்லர் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் இஸ் குமரி மேம், தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவி. ஸோ மேம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்த மக்களுக்காக விழிப்புணர்வுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த தமிழ்நாடு மகளிர் ஆணையம் வந்து தலைவராக அவங்க பொறுப்பெடுத்துலேருந்து லைவாக அவங்க கேஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து புகார்கள், மக்கள்கிட்டேருந்து புகார்கள் வரும்போது அதை அவங்க சந்தித்த உடனே நிறைய அதனால் பாதிக்கப்பட்டு நிறைய விழிப்புணர்வுகள் வந்து செயல்பட்டுருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையோடு சேர்ந்து, தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து நிறைய இந்த மாதிரி விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எங்களோட உதவிகள் ஒரு சிறிதளவாக இருந்தாலும் மேடமோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய லெவல். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் ரொம்ப பாவங்க. மேடமோட ஆஃபீஸில் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஒரு மந்த்லி ஒன்ஸ் போய் பார்க்கும் போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டத்தோடு வராங்க, ஒரு அறியாமை பயங்கர கஷ்டத்தோடு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே இருக்க எல்லாருமே வந்து நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் வந்து அந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா கடவுள் வந்து நம்மளை இந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா முடியாத ஏழை எளிய மக்களுக்கு, அறியாமையில் இருக்க மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். உதவி செய்கிற இடத்துல நம்மளை ஆண்டவர் வச்சுருக்கார், கடவுள் வச்சுருக்காங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஹெல்ப் ஃபார் தி நீடி பீப்புள்ஸ். ஸோ இந்த செஷன் வந்து முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன், ப்ராசிக்யூஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆன் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இணையவழி குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இணையதளத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான தாக்குதல், குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து கடுமையாக தண்டிக்கணும். நேற்றும் இன்றும் வந்து குர்கான், ஹரியானா டிஸ்ட்ரிக்ட் குர்கானில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்கு வந்து உலக அளவில் வந்து
ஒரே சட்டம் கொண்டு வரணும். ஸோ இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த குற்றங்களை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த குற்றங்களுக்கான சட்ட திருத்தங்கள், ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸும் இருந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் நம்ம குறைக்க முடியும். அதே சமயம் இதுக்கான விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் எங்களோட ஆர்கனைசேஷனில் வி ஆர் கண்டக்டிங் சைபர் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாக. ஸோ எங்களுக்கு ஒரு 250+ ரிசோர்ஸ் சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. சென்னையில் மட்டும் ஒரு 10 ரிசோர்ஸ் சென்டர்ஸ் கிட்டே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 30 ரிசோர்ஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸ் சென்டர் மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கிரியேட்டிங் மோர் சைபர் வாலண்டியர்ஸ். இந்த சைபர் வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையோட தொடர்ந்து பயணிப்பாங்க. ஏன்னா இந்த சைபர் குற்றங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ புதுசாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் க்ரைம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ த்ரெட்டனிங் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்ப்ரெட்டிங் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதனால் பொதுமக்களுக்கான அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை எல்லாமே பாதுகாக்கணும், தடுக்கணும் அப்படின்னும் போது நிறைய சைபர் வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இந்த சைபர் வாலண்டியர்ஸ் வந்து காவல்துறையோடு இணைஞ்சு செயல்படும் போது மட்டும்தான் இந்த குற்றங்கள் வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும். அதே மாதிரி வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும் நான் இந்த இடத்துல கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக வந்து இடியிலேருந்து பேசுகிறேன், சிபிஐலேருந்து பேசுகிறேன்னு ஃபேக் நோட்டீஸ் வருது, தலைமை காவலர் பேசுகிறேன், டிசி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா, குர்கான், குஜராத் அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு. நமக்கு ரிப்போர்ட்டும் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 10 டேஸாக ஒரு க்ரைம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட பெட்ரோலுக்கு வந்து கால்ஸ் ரிசீவ் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு க்ரைமில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதனால் காலேஜில் போய் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் குழந்தை மேலே வந்து எஃப்ஐஆர் போட போகிறோம், உடனடியாக ஸ்டேஷன் கிளம்பி வாங்க, இந்த மாதிரி வந்து இந்த அமௌண்ட் இதில் பே பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் சென்சிட்டிவ், தன்னோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பெற்றோர் இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு ஏற்பட்டாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, என்னோடய நாலேஜுக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நான் என் பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னும் போது அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அழுதுருக்கு. ஸோ இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சைபர் கிரிமினல்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பொதுமக்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. இல்லை அப்படின்னா இந்த க்ரைமில் அவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஸோ ரெண்டாவது நான் அவங்ககிட்ட சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைபர் குற்றங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை இழந்திருக்கீங்களா, இல்லைனா ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதோ இல்லையோ, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தாலே இமிடியேட்டாக 1930 ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரிப்போர்ட்டிங் க்ரைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சைபர் க்ரைம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரைம் ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் க்ரைம் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த சைபர் குற்றங்கள் கண்டிப்பாக குறைக்க முடியும். காவல்துறை வந்து அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சார் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சைபர் கிரைமில் கொண்டு வந்திருக்காங்க. முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நிறைய டூல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க காவல்துறை. ஸோ ஐ ரெக்வஸ்ட் இயர் ஹானரபிள் சிஎம் அண்ட் ரெஸ்பெக்டிவ் டிஜிபிஸ் அண்ட் ஹையர் அஃபிஷியல்ஸ். ஸோ இன்னும் நிறைய இந்த சைபர் குற்றங்கள் தடுக்கிறதுக்கான டூல்ஸ் வந்து நிறைய நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். நிறைய வந்து அந்த டூல்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது மூலிமா நம்ம சைபர் குற்றங்களை விரைவாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ தேங்க் குமரி மேம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஜெயந்த். நன்றி. அடுத்ததாக தலைமையுரையாற்ற திருமதி ஏஎஸ் குமரி தலைவர் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தை அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற ஒர்க் ஷாப் ப்ரொடெக்ஷன், ப்ராசிக்யூஷன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் ஆன் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப்புக்கு வரவேற்புரை நிகழ்த்திருக்கின்ற அன்பு சகோதரர் டாக்டர் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களே, கீனோட் அட்ரஸ் சொல்லி இங்கே மிக அழகாக முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்துள்ள குரலமுதன் அவர்களே, இங்கு இந்த மேடையில் பகிர்ந்திருக்கின்ற காளிராஜ் அவர்களே, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் எஸ் ஆறுமுகம் அவர்களே, நம்முடைய டிஐஜி வெண்மதி அவர்களே, இறுதியாக நன்றியுரை சொல்ல இருக்கின்ற டேவிட் சுந்தர் சிங் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தராக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு வந்து நாங்கள் 2023 இன்டர்நேஷ்னல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும்போது 20 நாடுகளிலிருந்து
டெலிகேட்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு அது ஒரு புக்லெட் மாதிரி போட்டு நான் நம்முடைய டிஜிபிக்கு அனுப்பிச்ச உடனே ஃபஸ்ட்டு அவர் பண்ணது சைல்டு சிடபிள்யூசிலேருந்து அப்போது அடிஷ்னல் டிஜிபியாக இருந்தவர் வந்து என்னை பார்க்க சொல்லி என்ன பண்ணலாம் அடுத்தது, நீங்கள் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்திருக்கீங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் முடிவு பண்ணி இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்க வேண்டியது, ஏன்னா டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகி கொண்டு இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு நாமும் நம்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்முடைய முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப்பு. இங்கே வந்துள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2022 பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று இந்த பொறுப்பை வந்து எனக்கு தந்தாங்க. நான் இதற்கு முன்பாக அப்போலோ மருத்துவமனையில் ஒரு சயின்டிஃபிக் ஆஃபீஸராக வேலை செஞ்சேன். ஸோ என்டையர்லி என்னுடைய ஒர்க் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க்கு. யூஸ்வலாக இந்த ஆணையத்துக்கெலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் போடுவாங்க. எனக்கு என்மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை தந்தாங்க. இந்த பொறுப்பை தந்ததிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்றால், நிறைய விழிப்புணர்வுகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும். இங்கே பேசுகிறவங்களாம் சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயங்களாக சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு தேசத்தின் முன்னேற்றம் என்பது அந்த தேசத்தின் பெண்கள் முன்னேற்றம் உள்ளடக்கியதாக தான் உள்ளது. என்ன, நம்ம பெண்கள் எல்லாம் நிறைய பேசுகிறோம், விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் எல்லா துறையில் இருக்காங்க. அது வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்லேருந்து இந்த எல்லையை பாதுகாக்கின்றது நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பெண் சமுதாயம் இன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளடக்கி தான் இருக்காங்க. நீங்கள் எங்களுடைய கமிஷனில் வந்து பார்த்தா முதல்லாம் நான் வந்தபோது ஒரு 10 பேர் 5 பேர் தான் வந்து உட்காருவாங்க. ஆனால் காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண்கள் தன்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையோடு, ஒரு இடத்துல நம்பிக்கை இருந்தால் தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. நம்பிக்கையோடு எங்களுடைய ஆணையத்து வந்து எங்களுக்கு அந்த மனுக்களை கொடுக்குறாங்க. இந்த கடந்த இந்த 2.5 ஆண்டு காலம் கமிஷனர் சார் இருந்தபோதும் சரி, இப்போ டிஜிபியாக இருக்கும்போதும் சரி, எங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட். ஏன்னா இந்த கமிஷனும் போலீஸும் பேரலாக ஒர்க் பண்ணால் தான் ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு காண முடியும். எல்லாம் நான் இது வரைக்கும் 38 மாவட்டங்களில் 30 மாவட்டங்களுக்கு நான் வந்து பயணித்திருக்கேன். அங்கே இருக்க எஸ்பிஸ், ஐ வாண்ட் டு ரியலி சே சார், மோஸ்ட் ஆஃப் த எஸ்பிஸ் ஐ கேன் சே 90% வெரி எஃபிஷியன்ட். அது மாத்திரம் எஃபிஷியன்ட் மாத்திரம் இல்லை, நம்ம பேசுகிறத எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வேறு. நான் இப்போ சொல்கிறத வந்து கேட்டுட்டு உடனடியாக அதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல கோஆப்ரேஷனோடு இந்த ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது. சார் கமிஷனர் இருக்கும்போது நாங்கள் பெட்டிஷன் காலேஜ் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம். நான் அந்த நினைவில் தான் இருந்தேன். இன்றைக்கி டிஜிபி சார் ஆன உடனே லாட் ஆஃப் ப்ரோட்டோகால் எனக்கு அது மறந்து போச்சு. சார் நான் இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஒரு வார்த்தை ஐ ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் சொன்னேன், சார் வி வாண்ட் டு டூ அ ஒர்க் ஷாப். இமீடியட்டாக எஸ் சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இஸ் வெரி பிஸி பர்சன். இன்றைக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நம்ம பெரிய பதவிக்கு வந்தோடனே பிஸியாக இருக்கும்போது முடியாது. பட் சார் உடனே வந்து ஆர்கனைஸ் பண்ணி, நான் முந்தானத்து தான் அவரை மீட் பண்ணேன். நான் சொன்னேன், கொஞ்சம் நம்முடைய போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், விமன் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு மேடம் வெண்மதிகிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை மிக மிக சிறப்பாக நடத்துவதாக எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வெண்மதி. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விழிப்புணர்வுகள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அவங்க காளிராஜ் சொன்ன மாதிரி சைபர் பயப்படுறாங்க. நிறைய இடத்துல நான் நிறைய மாநிலங்கள் போகும்போது எல்லாம் அவங்க மாநிலத்தை பற்றி பேசுவாங்க. நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன், தமிழ்நாட்டில் தான் நிறைய எஃப்ஐஆர் போடுறோம். மற்ற மாநிலங்களை பார்த்தா எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் கமிஷன், நேஷனல் கமிஷனர் இருக்கவங்க சொல்லுவாங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் நிறைய எஃப்ஐஆர்ஸ் போடுறோம். நம்ம பெண்களையும் சரி, குழந்தைகள் இந்த பிரச்சனைகள் வரும்போது மிக மிக நேர்த்தியாக ஒரு கடமை உணர்வோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள். ஏன்னா விமன் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கீங்க, நமக்கு எல்லாருக்கும் வீட்லேயும் வேலை இருக்கும். ஆண்கள் மாதிரி கிடையாது. அவங்க காலையில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் பார்க்கணும். ஒரு ரெக்வெஸ்ட்டு, இந்த பெண்கள் உங்களிடம் வரும்போது அவங்க பேசுவதை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் போதும். லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்தாவே நம்முடைய பெண்கள் வந்து பாதி விஷயங்களை முடிச்சுட்டு அம்மா மேலே, உங்கள் மேலே நம்பிக்கையோடு போயிடுவாங்க. என்ன ஆகிடுது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்னால சில நேரங்கள் நாம் கேட்குறதில்ல. நான் சொன்னால, நான் அப்போலோவில் இருக்கும்போது நான் யூனியன் லீடர்லாம் இருப்பேன், நான் நிறைய பேசுவேன். ஆனால் இப்போ ஐ பிகம் எ வெரி குட் லிசனர். காரணம், அவங்க சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா மோஸ்ட்லி ஃபேமிலி குவாரல் வருது நமக்கு. அதை வந்து நாமே தீர்த்து கொள்ளலாம். அடுத்த லெவலுக்கு அவங்க போக வேண்டாம். உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் எங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் ரொம்ப பயனுள்ளதாக அதை வந்து நீங்கள் கொஞ்சம் 4:30 முடிச்சிடுவோம். ஒவ்வொரு செஷனும்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் எல்லாம் சீனியர்ஸும் வந்திருப்பீங்க, பட் இதை வந்து உங்களுக்கு ஒரு திரும்ப ரீகால் மாதிரி பண்ணுறோம். ஸோ தட்டில் இன்றைக்கி நிறைய சட்டங்கள் கொஞ்சம் மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் செஷனில் டாக்டர் வரப்போகிறாங்க, விஜயலட்சுமி சொல்லிட்டு அவங்க வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரியிலிருந்து வந்து சொல்ல போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி a very useful workshop. I expect all the participants to be here and listen to the workshop. Thank you very much. And மறுபடியும் நம்முடைய வைஸ் சான்சலர் அவர்களுக்கும், டிஜிபி அவர்களுக்கும், குரலமுதன் அவர்களுக்கும், காளிராஜ் டேவிட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக துவக்க உரையை வழங்க ப்ரொஃபஸர் எஸ் ஆறுமுகம், வைஸ் சான்சலர், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். Respected Chief Guest, Sri Shankar Juwal, IPS, Director General of Police, Head of Police Force, Tamil Nadu, Respected Madam Thrumadi A.S. Kumari, Chairperson, Tamil Nadu State Commission for Women, Dr. Ananda Ramakrishnan, Assistant Professor, Tamil Nadu Open University, respected Kuralamudan, State Program Director, IJM, and respected Kali Raj, Director, National Cyber Security Research Council, and Mr. David Sundar Singh, and distinguished guests in the dais, and respected faculty members, friends, ladies and gentlemen. It is an honor to be here today to discuss a topic of profound importance: the protection, prosecution, and rehabilitation of crimes against women, particularly in the context of cyber security. As we gather for this workshop, we must recognize the urgency of our mission. The safety and security of women, both in the physical world and online, are paramount to achieving true equality and justice. Protection is our first line of defense against the crimes that targets women. It is essential that we fortify our legal frameworks, ensuring they are comprehensive and robust enough to protect women from all forms of violence and exploitation. This includes not only physical threats, but also the growing dangers in cyberspace. In the digital age, the internet is a double-edged sword. While it offers unparalleled opportunities for communication and empowerment, it also presents new avenues for abuse and exploitation. Cyberstalking, revenge porn, online harassment, and trafficking are just some of the threats women face today. We must educate and empower women to navigate this digital landscape safely. Awareness programs, technological literacy, and community support system are crucial in this endeavor. While protection is essential, it's equally important that we have effective mechanism for prosecution. Laws must be not only be in place, but must also be enforced with a rigor. Specialized units within our law enforcement and judicial systems are needed to handle the complexities of cybercrimes against women. These units should be equipped with the latest technological tools and training to collect evidence, pursue investigations, and bring preparators to justice. We must also ensure that our legal process are sensitive to the unique challenges faced by the women. Victims of such crimes often experience trauma that can make it difficult to come forward. Our legal system must be compassionate and supportive, offering a safe space for a woman to seek justice without fear of retribution or further victimization.
Finally, we must not overlook the critical aspect of rehabilitation. For victims, the journey to recovery is often long and challenging. It is our responsibility to provide them with the necessary support to heal and rebuild their lives. This includes psychological counseling, legal assistance, and social reintegration programs. Rehabilitation should also extend to educating society at large, breaking down the stigma associated with being a victim, and fostering a culture of respect and empathy. On concluding note, the protection and prosecution and rehabilitation of crimes against a woman, particularly in the realm of cybersecurity, require a concerned and collaborative effort. It is not just the responsibility of law enforcement or the judicial system, but every individual in society. We must work together to create a world where the woman can live without fear, where justice is swift and fair, and where every victim is given the support they need to heal. Let us use this workshop as an opportunity to exchange ideas, share best practices, and commit to action together so we can make a difference. ஒரு முக்கியமான கருத்து, இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நாம் குழந்தைகளோடோ அல்லது ஃபேமிலியாக நாம் வெளிநாடு செல்லும் பொழுது, நான் பல நாடுகளுக்கு 18 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். குறிப்பாக நீங்கள் இப்போ ஜப்பான், சிங்கப்பூர் அல்லது கொரியா போன்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது நீங்கள் எந்த உடையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் இரவு 12 மணிக்கு கூட நீங்கள் ₹1 இல்லாமல் போய் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஹெல்ப்பு கேட்கலாம். ₹1 கோடி கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் பாதுகாப்போடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். ஆனால் நம்ம இட்டாலி, ஃப்ரான்ஸ், பிரேசில் அந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம போகும்பொழுது, நம்ம மனைவியோடு அல்லது குழந்தைகளோடு போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு பிரேசிலில் 2004ஆம் ஆண்டிலே சாதாரண ஒரு ஷர்ட் பேண்ட்டு போட்டு நீங்கள் வெளிநாடு என்று காட்டிக்கொண்டால், அந்த நம்முடைய கருப்புக்கு அந்த இனத்தை கலரை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, அந்த பீச்சில் போகிறப்போ நடு ரோட்லேயே 10 நிமிஷத்தில் 10 பேர் வந்து உங்களை சூழ்ந்து உங்கள்கிட்ட இருக்கிற $1 இருந்தாலும் $1000 இருந்தாலும் கார்னர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு உடை அணிந்து நீங்கள் அங்கே போகக்கூடாது. அந்த ஊரில் எப்படி இருப்பாங்களோ, இப்போ நான் போகிறேன் அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஆஃப் ட்ராயர், ஒரு சாதாரணமாக ஒரு ஜாக்கிங் போனால் எப்படி போவேன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போனால் மட்டும்தான் நீங்கள் சத்தியமாக திரும்பி வர முடியும். இல்லை என்றால் எங்கேயாவது காணப்படும். அதுவும் நிறைய நேரங்கள் நான் டிஷர்ட் இல்லாமல் கூட வெறும் பனியனோட அந்த 3 மாதம் வாழ்க்கையை கடத்தியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பயம். அந்த ஊரில் எந்த நேரத்தில் எப்போ துப்பாக்கி சத்தம், நைட்டில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சத்தம் கேட்காத நாளே இல்லை. ரியோ டி ஜெனீரோவில் இதுதான் வாழ்க்கை. அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஆஃபீஸில் கூட நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு போக முடியாது. செக்யூரிட்டி இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் உங்கள் லேப்டாப் இருக்கா திரும்பி வரப்போ. ஒரு பீச்சுக்கு போகிறப்போ நீங்கள் சாதாரணமாக அந்த மாதிரி போனீங்கன்னா, உங்களை லேடியாக இருந்தால் நம்ம அந்த ஊர் ட்ரெஸ் மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கிட்டு போகணும். நீங்கள் வெளி ஆட்கள் என்று காட்டிக்கொள்ள முடியாது. 10 பேர் உங்களை கிட்ட வருவாங்க. ஆனால் அதே ஜப்பானில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கேப் உங்களுடைய ரயிலில் நீங்கள் விட்டுட்டு கூட அடுத்த ஸ்டேஷனில் போய், ஐயா நான் அந்த கேப் அந்த ட்ரெயினில் விட்டேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அட்ரஸை கொடுத்தால் அடுத்த நாள் உங்களை வீடு தேடி வரும், உங்களுக்கு ஃபோன் வரும், இல்லை வந்து வாங்கிக்கிங்க. பயம் தேவையில்லை. அதாவது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு நாம் செல்லும் பொழுது இரவு 12 மணி ஆனாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் அணுகினால் உங்களை தேடி 10 பேர் வருவார்கள். நம்பி அவர்களிடம் நீங்கள் பேசலாம். உங்களிடம் இருக்கும் பொருள் உங்களிடம் இருக்கும். ஆனால் நான் சொன்ன இட்டாலி அல்லது பிரேசில் போன்ற நாடுகளில் உங்களை தேடி ஒருத்தர் வந்தால் என்றால் உங்களிடம் எதுவும் திரும்பி, அவர்கள் உங்களை விட்டு சென்ற பொழுது உங்களிடம் எதுவும் இருக்காது. எல்லோவற்றையும் பறித்து கொள்வார்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் நாம் அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். ஈவந்தோ சைபர் குற்றங்கள் மற்ற குற்றங்கள் என்பது நம் நாட்டில் நடந்து கொண்டிருந்தாலும், மற்ற நாடுகளை நாம் கம்பேர் செய்கிற பொழுது நாம் ஒரு நல்ல ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் நாம் நிம்மதியாகவும், நம்முடைய கலைஞர் வழியில் ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் நல்லாட்சி நடத்தி கொண்ட இந்த ஆட்சியில்
நல்லதொரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் பெண்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் இந்த சைபர் குற்றங்கள் போன்றவற்றில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. Next is about our honorable respected DGP sir. He has worked in various positions in his 30 years of police career. He is a native of Uttarakhand. In 1993, he was posted as a ACP of Manarkudi, and in 1995, he became the SP of Salem district. The very next year, he was made the ADC to then Governor of Tamil Nadu. He has served as South Regional Director of Narcotics Control Bureau on Central Deputation. He has also been the IGP of Internal Security. He has been instrumental in setting up the Organized Crime Intelligence Unit in Tamil Nadu and equipping the state intelligence apparatus with advanced surveillance tools. He was awarded the President's Police Medal for Distinguished Service in the year 2019. Soon in May 2021, he was appointed as the Police Commissioner of Chennai. Now, he has been appointed as the new Director General of Police of Tamil Nadu. Now, I request our Honorable DGP Sir to deliver the Chief Guest Address. அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாக என்னுடைய வாழ்த்துக்கள் கூட நன்றி திருமதி ஏஎஸ் கும்பரிக்காக, சேர்பர்சன் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல முறை ஒரு நாள் ப்ரோக்ராம். டு ப்ரொஃபஸர் எஸ் ஆறுமுகம், வைஸ் சான்சலர் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அவங்க இடம் கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டேஷன் ஃபார் கண்டக்டிங் திஸ் ப்ரோக்ராம். ஆல் தி அதர் பர்சன்ஸ் ஆன் டயஸ், மை தேங்க்ஸ் டு தெம் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் டு ஹேவ் பின் ஆர்கனைஸ்ட். இப்போது திஸ் இஸ் எ ஒன் டே ஒர்க் ஷாப். பேசிக்லி மொத்தமாக பார்த்தீங்களான்னா ப்ரிவென்டிவ் டு தி ரியாக்டிவ், தட் இஸ் ப்ரொடெக்ஷன் டு ப்ராசிக்யூஷன். And குறிப்பிட்ட few acts, Prevention of Atrocities Act, POCSO Act, etc. There is a provision of compensation rehabilitation. So that also avangala cover பண்ணிருக்காங்க in the one day seminar. I hope all of you will benefit. A lot of police officers இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் AWPSல and ADSP, Crime Against Women and Children. I also believe there are students from 3 law colleges here. So, first of all, I would like to know protection part porthupadiye. How many of you use Kaval Uduvi? Because a lot of women students are here. நீங்கள் எத்தனை பேர் காவல் உதவி கேள்வி பட்டிருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? கேன் யூ ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? காவல் உதவி ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் தெரியுது, மீதி எல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கிறாங்க. அந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, இந்த பக்கமாக அவ்வளோதான், 5-6 பேர் தான். கை தூக்கி திரும்பி. ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ ஒரு சாம்பிள் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பண்ணும்போது ஒரு தியோரி பரவாயில்லையா, பட் ப்ராக்டிக்கலாக ஆல்வேஸ் வி ஷுட் லுக் அட் சாம்பிளிங் பண்ணிவிட்டு எப்படி என்ன போயிட்டுருக்க தெரிஞ்சிருவோம். இப்போ இந்த ஒரு சாம்பிள் இன்னைக்கு இந்த சாம்பிளில் பார்த்தீங்களான்னா லாட் ஆஃப் உமன் student and Kawal Udvi is not for women alone, it's for men also, by the way. I didn't see a single male person hand go up. It is a neutral gender, Kawal Udvi. Kavalan ஒரு அளவுக்கு இருந்தது, but even otherwise you can download it, and even for elderly citizen it's useful. So what we saw என்ன பார்த்தோம்னா, that thou earlier by name of Kavalan and later நம்ம நிறைய citizen based services கூட add பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ல. இப்போ காவல் உதவி பேரில் அதை ஓடிட்டு இருக்கு. The penetration is very less. So first thing about protection is பாதுகாப்புக்கா நம்ம எவ்வளோ பேசினா என்ன பண்ண வேற மேட்டர். அவேர்னஸ் இஸ் the first step. நம்மளுக்கு தெரியலையே ஒரு விஷயம்னா அப்புறம் ப்ரொடெக்ஷன் எப்படி? நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் மஸ்ட். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும், நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கும், நிறைய ஃபோரம்ஸ் இருக்கும் ஹெல்ப் கேட்குறதுக்கு, லைக் ஸ்டேட் உமன் கமிஷன் அண்ட் ஆல்.
பட் நமக்கு தெரியாமல் இருக்கும் அதெல்லாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தி அவேர்னஸ் அபவுட் தீஸ் ப்ரோக்ராம்ஸ், தீஸ் இஷ்யூஸ். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க காவல் உதவி? இப்போது டவுன்லோட் பண்ணி மொபைலில் இருக்குது, யாரும் எப்போவுமே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ யூஸ் பண்ணலைன்னா அப்புறம் ஐ கேன் சே தமிழ்நாடு இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் உமன். பட் இட் இஸ் ஜஸ்ட் எ கன்ஜெக்சர் மாதிரி. செகண்ட் பாயிண்ட் இஸ் தட் டெஸ்ட் த சிஸ்டம். இதுக்கு நாங்கள் நடிப்போம், இல்லை நல்லா இருக்குது, நம்ம கூப்பிட்டா என்ன ஆகும், யார் வர மாட்டாங்க இருக்கலாம். Sometimes you have used a Kaval Udvi app, though I assure you, அப்படி இருக்காது. 100% response will be there because Kaval Udvi app is separately dealt in our emergency response system, separately dealt and reviewed also. But we must test the system also. இதுக்கான இப்போ ஒரு there is a separate study going on behalf of the corporation, Greater Chennai Corporation சார்பாக அந்த பெண்கள் பாதுகாப்புப்படுத்தப்படியே ஒரு ஸ்டடி போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் பண்ணும்போது நிறைய பர்சன்ஸ் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, தேர் இஸ் ஹராஸ்மெண்ட் அட் பப்ளிக் பிளேஸ் உமன் பொறுத்தப்படியே, பட் தே ஹவ் நாட் ரிப்போர்ட்டட். தட் இஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் இட். ஸோ அன்டில் யூ லோட் த சிஸ்டம்னோ தெரியாது. இப்போது Professor Armugam, like Bharathidasan University, he has done a great work on material science, on high pressure systems. So, but until the system is used, you will never know what it is worth about. Awareness is basic part of protection. You should be aware of. So, I will request State Women Commission, other forums, etc., that we must push the awareness part. Even our all-women police stations and CWC also, we are reviewing how many people have downloaded or using this Kaval Udvi, etc. There are many forums. Nariya forums mar irukku. And second part is testing the system, using it. Please use it, then only you will know that what it is, and it will also help us know, map the thing. Ilana Poduvana, we are relying only on 181 so far, but 181 le vanda calls na. I hope you are aware of 181 also. It is a women helpline number. There also the mapping lay only few percent or 5-6% calls that translates to police. Rest doesn't map to the police. So though police is always in the forefront with respect to the protection, but we must understand that there are many other agencies which also deal with that. In this regard, I will also request Women Commission that next time maybe they can also involve the Social Welfare Department, because they deal in a big way. Especially when it comes to the company's rehabilitation part of it, they do in a big way with respect to the crime against women and children. Second part is that also in the conference we are touching the topic of cybercrime. So one of the speakers here, our sonnara cyber volunteer பத்தியே இங்கே இருக்கிறது நம்ம ஆடியன்ஸில் எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு ஸ்கீம் இருக்குது, சைபர் கிரைம் விங் ஆஃப் தமிழ்நாடு போலீஸில் ஒரு ஸ்கீம் இருக்குது, where you can enroll as a cyber warrior or cyber volunteer. Anybody has ever heard of that? One has. You have heard of that? Two, huh? Okay, that's it. So that's what I wanted to say. Why idikaha important, no? Some people spoke about basically financial crimes. But cyber crimes are two types crimes. ஒருத்தன்னா டெஃபினட்டாக mostly heard of crimes are financial crimes. எங்கே அவங்க ஒரு ஏமாற்றி உங்களோட ஓடிபி இல்லைன்னா ஃபிஷிங் இல்லைன்னா விஷிங் இல்லை வேறு விதமான அவங்க நம்பிக்கையை ஏமாற்றி சீட் பண்ணுறாங்க. But there are other kind of crime, non-financial frauds, which relate especially more to women. Harassment, morphing, cyber stalking, all these are the offenses which you'll come across. So there again, awareness is required. In addition, you yourself can become a cyber warrior or volunteer by registering with the cyber crime wing of Tamil Nadu Police. அப்புறம் அங்கே ஒரு குரூப் மாதிரி இருக்கு, where they also float different challenges and awareness programs to the volunteers. So you will be on same page with respect to what's going on.
in the field of cybercrime and all. And cybercrime, as I said, let us not treat it just as a financial fraud. Almost 30% of the cases are non-financial fraud, which are these threatening, bullying, cyberspace, morphing, etc. So this also we can take forward and be aware of. As far as prosecution and rehabilitation is concerned, if the protection part, awareness part is good, the rest automatically falls in line. தானாக கரெக்டாக ஒரு ஜிக்ஸா பசல் மாதிரியே ஒரு நிவர்த்தி ஆயிடும், ஒரு சொல்யூஷன் வந்துடும் அதில். அப்போ கூட I would like to, since we are here, I'd like to tell you that the reporting of crime, especially for, I'm talking of children also and women also. Children basically நம்முடைய சட்டப்படியே 18 வயசு கீழேன்னா it comes under POCSO, this juvenile child. Though again the POCSO is gender neutral. It's applicable both for a male child or a female child. 99% of the cases reported are relating to the female children. Adale, we have a specific, our all women police stations are specifically geared and trained to handle these cases. We also go by a checklisted investigation method. Our rate of POCSO convictions are one of the good rates in the country itself. And the initiative of Chief Minister is very specific about it. We are going to have almost each range or DSP jurisdiction one all-women police station. That's what is our penetration of all-women police stations. So you will be also happy to know that Tamil Nadu is the unique force where 26% of the force is women police force in today's date. And obviously we are working towards it. So investigation like what chairperson was talking about, that is especially for our officers who are here from all women police station and crime against women and children. ஒரு வந்த ஆளுக்கு நீங்கள் காது கொடுத்தீங்களான்னு கொஞ்சம் கேட்டிங்களான்னா என்ன சொல்கிறாரா போதும், 50% ப்ராப்ளம் ஜென்ரலி சால்வ். பிகாஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி வெரி டேமேஜிங். ஸோ ஒன்ஸ் யூ லிசன் டு தேர் கிரிவான்ஸ், collect their petition and start some inquiry, that itself is 50% solution. There, நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, we need some empathy. Empathy is different from sympathy. Sympathy na karuna mari, empathy na taana adda nam anubhavapaduthu mari empathy. Why it is so? Because these things can happen in any family. இப்போ நாங்களும் தனியாக இருக்கிறோம், நமக்கு நடக்காத மாதிரி இல்லையா இல்லையா? So these things can happen in our family also and people known to us also. On the point of view, to get into the shoes of the complainant or victim and then treat it, that is one part of the prosecution which I feel is must. Rehabilitation, it was not touched. So I like to tell you that Tamil Nadu is one state, especially with respect to the POCSO offences, there is a very robust mechanism of compensation, financial compensation, etc. And we are in the leading states in that with respect to the disbursement of compensation. However, I would request here the State Women Commission to also tie up with the Social Welfare Department, because in the topic of crime against women is a multi-stakeholder. Police department மட்டும் கிடையாது, இது ஹெல்த் வரும், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வருது, எஜுகேஷன் வருது, ஹையர் எஜுகேஷன் வருது, இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட இது ஒரு கலந்த விஷயம். ஒன் ஸ்கீம் வாஸ் ஸ்டார்டட் கால்ட் அஸ் ஒன் ஸ்டாப் சென்டர். இப்போ நிறைய இன்னைக்கு இது இல்லைன்னா சைன் ஆஃப் டைம்ஸ், டைவோர்ஸ் ரேட் அதிகமாகிட்டு இருக்கு, மேரிட்டல் ஸ்ட்ரைஃப் இஸ் கோயிங் அப், independent single parent concept is going up, and in those circumstances, sometimes when financial independence is not there with the woman, vitite inge pova, where she will go? First question arises. Amma appa vitike polam, but sometimes like they may not be welcome there, or there may be other issues also. So government came up with the solution of one stop center, but somehow that is not taken off that well, where a person who is aggrieved can be given all solutions, including a shelter, temporary shelter at these places, and even they have a child also with that. So I'll request that maybe next, practically speaking, these aspects can also be addressed, which are still good ideas but need further attention.
I wish you all a very fruitful session today, and otherwise also in your life and career. My best wishes to you all. Thank you. Vanakkam. Thank you very much, sir. அடுத்ததாக நன்றியுரையை வழங்க திரு டேவிட் சுந்தர் சிங், அட்வொகேட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் அவர்களை அழைக்கின்றேன். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒரு நாள் பயிலரங்கிற்கு வருகை தந்து வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் அனந்தராமகிருஷ்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களை தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று துவக்க உரை ஆற்றியிருக்கக்கூடிய திரு குரலமுதன், ஸ்டேட் ப்ரோக்ராம் டைரக்டர், ஐஜிஎம் தமிழ்நாடு, மற்றும் சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய திரு காளிராஜ், டைரக்டர், நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் ஆகியோரையும் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனாகுரல் அட்ரஸை மிக சிறப்பாக தந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் எஸ் ஆறுமுகம், வைஸ் சான்சலர், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களை நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய திருமதி ஏஎஸ் குமாரி, சேர்பர்சன், தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று மிக சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சங்கர் ஜிவால், ஐபிஎஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், மற்றும் அவரோடு பங்கு பெற்றிருக்கக்கூடிய திருமதி வெண்மதி, ஐபிஎஸ், டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆகியோருக்கும் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர்கள் மற்றும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் மற்றும் இதற்கு உதவிகரமாக இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு சிறிய 5 நிமிட தேநீர் இடைவேளை பின் நம் அனைவரும் ஒரு நாள் பயிற்சி அரங்கத்தில் சந்திப்போம்.
I request everyone to assemble for the next session. The next session would be on the overview and definition of offence. This would be led by Thiru Natarajan sir and Thiru Paul Jairaj sir. They are the advocates of International Justice Mission. I request everyone for assembling for next session. அப்புறமா போகலாம் இல்லை அது வேறு மாதிரி பண்ணணும் ப்ளீஸ் மாதிரி போட்டுருக்கீங்களா அதனால் ஃபஸ்ட்டு இப்படி வந்துருப்பா கொஞ்சம் எடுத்துருக்கேன் வெல்கம் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சில இதெல்லாம் மேடம் கொடுத்த ஓரியன்டேஷன் வச்சு ஏரியாவுக்கு போகாதுங்க ரெஸ்கியூ எல்லாமே நெக்ஸ்ட் பாருங்க அப்படியே ஏன்னா டைம் இல்லைல்ல அப்படியே ரன் பண்ணிட்டு போக வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போட்டுருங்க இவரை ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போட்டுருங்க. ஓகே 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 அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஸ்லைடு மட்டும் இவரை கொஞ்சம் அந்த லைட் மட்டும். I request everyone to assemble in the auditorium for the next session. I request all the participants to assemble for the next session in the auditorium. Those who have registered their name. Those who have not registered their name can register now. Registration is must and compulsory. Please register yourself. I request everyone to assemble for the next session. உள்ள வர I request everyone to come inside the auditorium. Okay, sir. Good afternoon, everyone. Let us start the session on overview and definition of offence, protection of women from Domestic Violence Act 2005, sexual harassment of women at workplace, prevention and prohibition and redressal act 2013, Women Harassment Act 2002, human trafficking, bonded labor system and sexual violence against women. This would be led by Thiru Paul Jairaj, Advocate Panel of International Justice Mission. I welcome you, sir.
ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் வந்தாச்சா? ஓகே, வி ஷால் ஸ்டார்ட் த செஷன். இந்த செஷன் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் அப்படியே ரிவிஷன், தெரியாமல் இருந்தால் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். ஸோ முதல் தடவை என்ன பார்க்குறீங்க இந்த ப்ரோக்ராமில். எடுத்த உடனே நான் வந்து செஷன் ஆரம்பித்தா உங்களுக்கு கொஞ்சம் லேசாக போர் அடிக்கும். மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த செஷனை வந்து ஒரு இது மாதிரி ஒரு குரூப் கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு, நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறோம். எல்லாரையும் மூவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து இயலாத காரியம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன ஐஸ் பிரேக்கர் கொஸ்டின் மாதிரி, சில பேர் குயிஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் குயிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஐஸ் பிரேக்கர் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு காட்டப்படும் ஸ்க்ரீனில். ஓகே, வென் வாஸ் த all women police station first started in Tamil Nadu? That is the first question. So who knows, anybody knows, please raise your hand. And okay ma'am, please, let's see the answer please. 92 is the correct answer. Thank you ma'am, very good. 92, 1 year only, no problem ma'am, you are correct, absolutely correct, but just 1 year. Yeah, 92, yeah. Okay, next question please. Next question. Okay, where was first all women police station established in Tamil Nadu in 1992? Please wait. Ma'am, please, you already answered. I'll give you chance to somebody else. Yeah. Ma'am? Okay, correct. Please, you are cracking. Very nice. 1000 Lights police station in Chennai. Please give clap. Okay, the third question. How many all women police stations are there in Tamil Nadu? This is up to 2023. Okay, so please, you can give your guess or you can give an exact number. Who can? Just raise your hand please. Okay, absolutely, 222. 222, very nice. Okay, now next one. Okay, I want the law students to answer. Please, police, you all know this. First women DGP of Tamil Nadu. Yeah, very nice. So you are all alert. Latika Charan in 2010. Very good. Next question, please. Next question. Okay. What is special about the year 2023 for women police? Okay, this is something tricky question. Okay, somebody else say yes, sir, please. 50 years crossed. Okay, golden jubilee year for women police in Tamil Nadu. Very nice, very nice. Okay, so the first women police name is Usha Rani Narendra. You can see she was inducted as Sub-Inspector of Police in 1973. A photo you can see over there. Okay, so I think everybody is alert, everybody has answered. Normally, some questions are passed. Actually, it comes to me, so you are not given any room to me. எல்லாமே நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரொம்ப nice. That means you are alert and you are into the program. Okay, now let's go into the program now. Okay, next slide, please. Okay, so now before starting my thing, I want to give some statistics. Statistics வந்து நம்ம இது பண்ணணும். Rate of crime, because இதை பொறுத்த வரைக்கும் நம்ம crime against women பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால the rate of crime against women has jumped from 56.5% in 2020 to 64.5% in 2021. This is the data from National Crime Record Bureau. Okay, New Delhi. So that means you can see what is the relevance of this particular program. Relevance. Why we have called you for this in the program. நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆன்சராக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா approximately 30% of women, that means 18 to 49, have experienced domestic violence. So this survey is taken from National Family Health Survey 5, NFHS 5. So that means what?
1/3 of India's women population, they are undergoing domestic violence. And you can see 2/3 of married women in India are victims of domestic violence. And finally, this particular statistic says, you can see, as far as domestic violence is concerned, 200 to 500 cases are handled every year, domestic violence. Out of that, only 30 to 40 cases are, 30 to 40 cases FIR is registered. Rest of it are solved mutually by negotiations and then counseling, etc. Okay. So you can see statistics. I have taken the data of Karnataka in 2022, in which act normally you can see Immoral Traffic Prevention Control Act is 9%, and Children Act is 2%. IPC, other sections of IPC concerning the women, the registered is 51%, and Dowry Prohibition Act is 38%. So you can see the what you call the weightage of which act actually and which is the crime. Enna crime வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து crime against women NCRP அதனுடைய இதை பார்த்தீங்கன்னா cruelty by husband and relatives அது பாருங்க 31.8%, rape பார்த்தீங்கன்னா 7.4%, kidnapping பார்த்தீங்கன்னா 7.6%, assault and outrage the modesty is 20.8%. See this, you can see overall others is, there are so many other crimes against women and they are grouped into others. Okay, next. Okay, now we have to come to this particular one. Just a revision actually. Functions of all women police stations in Tamil Nadu to protect against crime against women and children, and then to respond to certain psychological violence. Today, Sir was talking about psychological violence. So to respond to that, domestic violence, family violence, and other sexual violences. And some units in some all-women police station, financial help also they are giving, and then counseling and medical care also is given. And then the important point is here, community policing is the concept behind the all-women police station. Okay, duties of women police, these are all the main